ஒரு சிறிய நகரத்தில் அனிதா மேடம் என்ற ஆங்கில ஆசிரியர் இருந்தார். அவர் ஒவ்வொரு காலையும் முகத்தில் பெரிய சிரிப்புடன் வகுப்பறைக்குள் வந்தார். அந்த சிரிப்பு இட்செல்ஃப் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் ஒருபோதும் ஆங்கிலத்தை வெறும் பாடப்புத்தகத்தின் வழியே மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. விளையாட்டுகள், பாடல்கள், சிறிய கதைகள் மூலம் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் புதிய சொற்கள் கற்றுக் கொடுக்கும்போது அந்த சொற்களின் அர்த்தத்தை மாணவர்கள் நடிக்கச் சொன்னார். முழு வகுப்பும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது. ஆனால் அந்த சொற்கள் அனைவருக்கும் எளிதில் நினைவில் பதிந்துவிட்டன. மற்றொரு நாள் இலக்கணம் கற்றுக் கொடுக்கும்போது அவர் வெறும் விதிகளைச் சொல்லவில்லை. மாறாக கதாபாத்திரங்கள் இலக்கண தவறு செய்கிற ஒரு வேடிக்கையான கதை சொன்னார். அதை மாணவர்கள் திருத்த வேண்டும் என்று வைத்தார். அந்த வகுப்பு முழுவதும் சிரிப்பும் கற்றலும் ஒன்றாக கலந்தது. மாணவர்கள் மனதில் நினைத்தார்கள், எங்கள் அனிதா மேடம் ஆங்கிலம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியுடன் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார்.